ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பர்துபாய் சூக்கு ஏரியாவில் தான் வந்திருக்கோம். இங்கே செம்ம பார்க்கிங் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா நம்ம வீக்கெண்டில் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு எல்லா டூரிஸ்ட்டு எல்லாம் வந்திருக்காங்களா, அதனால் பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் அப்படி இப்படின்னு பண்ணி ஒரு மாலில் வந்துட்டு 5 dirhams பரவ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்திருக்கேன். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் துபாய் சூக் பார்ப்போமா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். இதுதாங்க வந்துட்டு சூக் மார்க்கெட்டுனா என்னென்னா ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் இது. என்னென்ன இங்கே துபாயில் வந்து ட்ரெடிஷ்னலாக கிடைக்குமோ எல்லாமே கிடைக்கும். இங்கே வந்துட்டு காஸ்டியூம்ஸ் கிடைக்கும், அப்புறமேல ஹேண்ட் கிராஃப்ட் கிடைக்கும், அப்புறமேல ஹனி, அப்புறமேல ஆத்தென்டிக் ஸ்பைசஸ்ஸு, அப்புறமேல இங்கே உள்ள காஸ்டியூம்ஸு, இங்கே உள்ள அபாயாஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்துட்டு வாங்கலாம். எப்படின்னா இது வந்துட்டு நம்ம மட்டும் கிடையாது, ஃபாரினர்ஸ் நிறையா வந்துட்டு இங்கே வந்துட்டு நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா துபாய் வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அது ஒரு இது இருக்கும்ல, அதுக்கு வந்துட்டு நம்ம இங்கே உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. இங்கே லைட்டாக கொஞ்சம் பைசா கொஞ்சம் கூட தான் இருக்கும், பார்கிங் பண்ணிங்கன்னா கம்மியாகவும் கிடைக்கும். இங்கே வந்துட்டு சூப்பரான ஒரு ஏரியா. எப்படின்னா நம்ம ஓல்டு துபாய் இருக்குல்ல, ஓல்டு துபாயை வந்துட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணி, அந்த ஷாப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணி அந்த ஒரு ஃபீலோடையே வச்சுருக்காங்க. இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம வந்துட்டு உருவா போட்டுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அடுத்த போட்டுக்கு போயிட்டு நம்ம பார்ப்போம். ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். நான் இங்கே வந்துட்டு அந்த உருவா போட்டு இருக்குல்ல நம்ம பர்துபாயில், அந்த இதுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்த கவுண்டர் இது ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் அடுத்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம போட் ரைடு போவோம். இந்த போட் ரைடோட ஸ்பெஷல் என்னென்னா வெறும் 1 dirhams 23 ரூபா நம்ம ஊர் பைசாக்கு, அவ்வளோதான். ஆனால் வந்துட்டு கவர்மெண்ட்டே நடத்துகிறதுனால இவ்வளோ சீப்பாக வந்துட்டு பண்ணுறாங்க. இன்னொன்று டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி இது வந்துட்டு நல்ல ஒரு சர்வீஸ். ஆக்சுவலாக எப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ பர்துபாயிலேருந்து நைஃபுக்கு வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணி வேலைக்கு போகிறாங்கண்டா, இப்போது மெட்ரோவோ பஸ் வந்துச்சுன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி இது வந்துட்டு நிறையா அந்த துபாய் டு நைஃப் போகிறவங்க வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா 1 dirhams வந்து பெரிய காசு இல்லை, 23 ரூபா தான் நம்ம நார்மல் பஸ்ஸு டிக்கெட் எடுக்கிற காசு, அவ்வளோதான் நம்ம ஊரில். ஆனால் இது வந்துட்டு நல்ல ஒரு சர்வீஸ், இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நானும் அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வருவா. ஏன்னா எனக்கு வந்துட்டு போட்டில் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை நான் வந்துட்டு பிளான் பண்ணிவிட்டு இந்த ஒரு போட்டில் ஏறி நம்ம நைஃப் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்னு அங்கேருந்து நம்ம திரும்பி வருவோம். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு நைஃப் சைடு வந்தாச்சு. இதுதான் வந்து பர்துபாய் வியூவு. அது ஆப்போசிட்டில் இருக்கிறது எல்லாமே பர்துபாய். அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கவர்மெண்ட்டே நடத்துறதுனால சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, பர்துபாய்க்கு திருப்பி போகலாமா? ஓகே, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும், பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது முகமது அபு சாத்து.